சதா காலங்களிலும் அரசாளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 53ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தில், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் லிமிட்டை தாண்டி போகிறது, இதான் கிரமம், இதான் வாழ்க்கை, இதான் மரபு, இதான் முறைமை என்றால் அதை தாண்டி செய்கிற காரியங்கள் மீறுதல்கள், ஓவர் டேக் பண்ணி போகிறது, அந்த லிமிட்டை தாண்டி போகிறது, கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற பாதையை விட்டு விலகி போகிறது, நம்ம சரீரத்துக்கு ஆவி ஆத்மாவுக்கு நலமான காரியங்களை விட்டு விட்டு நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மாவை பாதிக்கக்கூடிய, நம்முடைய குடும்பத்தை பாதிக்கக்கூடிய, நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய, நம்முடைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறது மீறுதல். இந்த மீறுதல் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்ம செய்யக்கூடாத காரியங்களெல்லாம், கிரமமாக உள்ள காரியங்களுக்கு எதிராக செய்கிற காரியங்கள் அக்கிரமங்கள், அதெல்லாம் செய்ததினால அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்று ஒன்றும் மற்றவர்களுக்கு நலமாக இருக்குதா? முதலாவது நமக்கு நலமுள்ளதாக இருக்குதா? அடுத்து நம்ம சேர்ந்திருக்கிற சமுதாயத்துக்கு நலமுள்ளதாக இருக்கிறதா? நம்முடைய ஆத்மாவுக்கு அது நலமுள்ளதாக இருக்குமா என்று நம்ம சிந்தித்து பார்த்தாலே போதும். அதனுடைய காரியங்களை வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்து வாசிக்கிற பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் வெளிச்சமாக நல்ல தெளிவாக கொடுத்துருக்கிறார். அதை எடுத்து வாசிக்க வாசிக்க வெளி ஓட்டமாக இருக்கிற காரியங்கள் முதல்ல தெரிஞ்சிடும். சில மறைமுறையாக இருக்கிற காரியங்களுக்கு நம்ம ஜெபித்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அதை வாசிக்கும் பொழுது நல்ல நமக்கு தெளிவு கிடைக்கும். ஆகவே இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுங்கிற பொழுது கர்த்தருடைய மரணத்தின் காரியங்களில் நம்ம ஜெயத்தை பெறோம். கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். அந்த மரணத்தை அவர் ஜெயித்ததை போல நாமும் ஆத்ம மரணம் அடையாமல் ஜெயிப்பதற்கு நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற சத்திய வசனங்கள் எப்படி நாம் நடக்க வேண்டும். நம்மை அவர் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற சித்தம் கொண்ட தேவன். நம்ம கெட்டு போகும்படியான ஒரு எண்ணம் அவரிடத்துல இல்லை. நம்ம மீட்கும் பொருளாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம மீட்கப்பட்டு நித்தியமாய் வாழணும், நம்ம நித்திய ஜீவனை பெறணும். இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஃபண்டமெண்டல் டாக்டரினே இதுதான். உபதேசம், அடிப்படை உபதேசமே, அடிப்படை கருத்து, அடிப்படை கொள்கையே கிறிஸ்டியானிட்டிக்கு நித்திய ஜீவன் தான். அது இல்லாமல் பேசுகிற எந்த இடமும் இயேசு கிறிஸ்துடைய சபை கிடையாது. நித்திய ஜீவன்